ஒரு வழியாக சனி பெயர்ச்சி நீண்ட ஆர்கியூமெண்ட்டு இருக்கா இல்லையா, எவ்வளோ குழப்பத்தை கொடுத்தாரு பாருங்க. இத்தனைக்கா ஒரு குருவோட வீட்டில் தான் போகிறார். அப்படி இருந்தும் 1008 ஆர்கியூமெண்ட்டு. வாக்கிய பஞ்சாங்கமா, திருக்கணித பஞ்சாங்கமா, மாறிட்டாரா மாறலையா, எனக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா, இன்னும் அந்த இடத்துலையே வச்சுட்டு போயிட்டார் இல்லைங்களா. ஆனால் மீனத்தில் தான் இருக்கார். அதில் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். அடுத்தது உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், அதை பற்றி குழப்பாதீங்க. ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் சார்? இந்த வருஷம் வருதுன்னு சொன்னீங்களே, எப்போ? 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:20க்கு ராகு கேது பெயர்ச்சி. ஒரு கிரகம் மாறினாலே நமக்கு 1008 பிரச்சனை. சனி மாறும்போதே இவ்வளவு அதிரடியாக பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கார். நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். நீரினால், நெருப்பினால், பஞ்சபூதங்களால், இயற்கை அழிவுகளால், பொருளாதார பிரச்சனைகளால் வேர்ல்டு ட்ரேட் வார் வரும்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சனியும் செவ்வாயும் சந்திக்கும் நேரம், செவ்வாய் நீச்சமாகும் நேரம். இப்படிப்பட்ட காலத்தில் நிழல் கிரகமான ராகு கேதுவும் மாறப்போகிறாங்க. 26/4/2005 சனிக்கிழமை. என்ன கிழமை பார்த்தீங்களா? சனிக்கிழமை அன்னைக்கு மாறுறார். சாயந்தரம் 4:20க்கு மாறுறார். எல்லா கோவில்கள்லேயும் இதை பண்ணுவாங்க. வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான். ஆகவே இது சித்திரை மாதம் 13ஆம் தேதியாக வந்துடுது. எப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் யாரெல்லாம் இதை இது பண்ணணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாயா கிரகங்கள் கொடுக்குற மாதிரி பெரிய பதவிகளையும் பணத்தையும் கொடுக்கறதுக்கு வேறு யாராலையும் முடியாது. அதே மாதிரி பிரச்சனையும் இப்படிப்பட்டவர்கள் தர்றதை வேறு யாராலையும் மாற்ற முடியாது. ஆகவே குருபலன் இருக்குது சார், அப்படி சார், இப்படி சார், எது எப்படி இருந்தாலும் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஆகவே என்னுடைய அன்பு நேயர்களை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த எபிசோட் உங்களுக்கு ராகு கேது யாரெல்லாம் சாந்தி பரிகாரம் பண்ணணும். ஏன்னா 2 கிரகங்கள் மாறுது இல்லைங்களா. ஒரு கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா இன்னொரு கிரகம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஆகவே தயவு செஞ்சு யாரெல்லாம் இதை சாந்தி பரிகாரம் பண்ணணும், கோவில்களுக்கு போகணும், எப்படிப்பட்ட பரிகாரங்கள் பண்ணணும்னு நான் விரிவாக சொல்கிறேன். முதல்ல உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் அந்த டைமை நோட் பண்ணி வச்சுங்க. தந்தி டிவியில் நமக்கு எப்படியும் அந்த ராகு கேது பெயர்ச்சியில் ப்ரோக்ராம் இருக்குது. நேரலையில் சந்திப்போம், நிறைய பேசுவோம். அதே மாதிரி இந்த ராகு கேது பெயர்ச்சியில் உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கார், யாரோட சேர்ந்து இருக்கிறாங்கிறத உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு குருவனுடைய பார்வை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு, மகாஸ்திதியை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.